குருவின் தினம் ஒரு சுவடுகளில் ஒரு மாபெரும் மனிதர் கோவிலுக்கு புறப்பட்டு சென்றாராங்க. அப்படி அவர் கோவிலுக்கு புறப்படும் பொழுது வழிநெடுக அவர் பார்வையின் கீழ்ப்பட்ட அனைத்துமே அவருக்கு மிகவும் சுவாரஸ்யமிக்க விஷயமா தெரிஞ்சுதாங்க. சரி, அனைத்தையுமே ரசித்து கொண்டு சென்ற அவர் ஒரு கோவிலை நெருங்க நெருங்க அவருடைய ரசனைக்குள் அனைத்துமே மிகப்பெரிய சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தி அவருடைய முழு மனதையும் ஆட்கொண்டதாங்க. சரி, இப்போது அவர் எதுக்கு கோவிலுக்கு செல்லணுங்கிறதையே மறந்து மீண்டும் வந்த வழியில் எதையெல்லாம் அவர் கண்டு களித்தாரோ அதையே அவருக்கான வாழ்வியல் இன்பங்களாகவும் அதுவே அவருக்கான மிகப்பெரிய ஆனந்தமாகவும் ஏற்பட்டதை கண்டு ஏன் கோவிலுக்கு வந்தோன்னு கொஞ்ச நேரம் சிந்திச்சு பார்த்தாராங்க. சிந்தனையின் மறுதுளி ஆய்வுக்குள் அவர் செல்லும் பொழுது அவருடைய வாழ்வில் ஒரே ஒரு கருத்து ஒன்று வெளிப்பட ஆரம்பிச்சுதாங்க. உன் பயணம் என்பதில் நீ வெற்றி கொள்ள எதனை நோக்கி பயணிக்கின்றாயோ வெற்றி உன்னுடன் பயணிப்பதை நீ உணர்ந்து கொள்ளலான்னு ஒரு பதில் ஒன்று வந்ததாங்க. எல்லோரும் நாமளும் கோவிலுக்கெல்லாம் பல பேர் போயிட்டுருக்கோம். இல்லை, பல இடங்களுக்கு அரசு அருள் ரீதியாகவோ இல்லை நம்மளுடைய தேவை ரீதியாகவோ கோயிலுக்கு பயணிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுதெல்லாம் அதனுடைய பயண வழியில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் தான் உங்களுக்காக அந்த கோவிலில் இருக்கும் இறைவனால் கொடுக்கப்படுகின்ற வரம்னா, குருவருள் எதற்காக ஒவ்வொரு இடத்துக்கும் நம்மளை அழைச்சிட்டு போகிறாருங்கிறதுக்கான மறுபகுப்பாய்வு கூட இந்த இடத்துல சொல்ல ஆசைப்படுறேங்க. உன் எண்ணத்திலிருந்து ஏதாவது ஒரு மாற்றத்தை நீ உன் மனம் நிலையிலிருந்து மாற்றிக்கொண்டால் போதும். அப்பொழுதே உன் நிலையும் உன் மனமும் உனக்கேற்றவாறு அமைந்து விடுங்கிறத சொல்ல தான் அவர் ஒவ்வொரு இடத்துக்கும் அழைச்சிட்டு போகிறாங்கிறத எங்களுக்கால புரிந்து கொள்ள முடியுதுங்க. திரவியம் என்பதற்குள்ள எல்லாருமே திடமாக இருந்துட்டாங்கன்னா திடம் என்பது திரவியமாக மாறிடுங்க. ஒரு இடம் உங்களுக்கு மிகவும் அதிசக்தி வாய்ந்த இடமாக தெரியுதுன்னா அப்பொழுதே உங்கள் மனம் அதை நோக்கி பயணிக்கும் பொழுது உங்களுடைய இறுக்க நிலையிலிருந்து அது மிகவும் சாந்த நிலைக்கு கொண்டு போக அவ்விடத்திற்கான காரண காரியம் மாற்றம். அனைவருக்கும் குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றுங்க.